அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் இடத்துலயும் ஐயா கில்லிமா. எஸ், கில்லி படத்தை தான் இன்னைக்கு வாட்ச் பண்ண போறோம். மதுர வீரன் தானே அப்படின்ட்டு முத்துப்பாண்டியோடைய கதாபாத்திரம் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனலட்சுமிக்கு சின்னதா ஒரு கத்தி குத்து பட்டா கூட அப்படியே துடிச்சு போற மாதிரியான ஒரு கேரக்டரை தனலட்சுமிக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, முத்துப்பாண்டி நேரா தனலட்சுமி அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்ப பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பொண்ணை கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வீட்டுல வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே முத்துப்பாண்டி அவங்களுடைய அண்ணாக்களை எல்லாத்தையும் வந்து வெட்டி சாச்சிடுறாரு. இப்படி இருந்தா ஒரு பிள்ளைக்கு எப்படி பிடிக்கும்? ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் முத்துப்பாண்டி மாதிரியான ரக்கட் பாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது. புரியுதுங்க, ரக்கட் பாய்ஸ் சாக்கோ பாய்ஸ் டிஃபரன்ஸ் இதுதான். நீங்க வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா ரக்கட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணலான்னு. சோ இது ஒரு விதமான ஹராஸ்மெண்ட். அதே மாதிரி விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணை என்ன லவ் பண்ணுன்னு கட்டாயப்படுறது ஒரு விதமான ஹராஸ்மெண்ட்னா, ஒன்னும் இல்ல, த்ரிஷா ஒரு சீன்ல வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு விஜய் அவங்கள பலார்னு ஒரே அரை கண்ணத்துல எதுக்குடா அடிச்சே அப்படின்னா டென்ஷனா இருக்கு அதனால அடி. இதுவும் ஒரு வகையான ஹராஸ்மெண்ட் தான். சோ ஹராஸ்மெண்ட்க்கு நம்ம வரக்கூடிய பாயிண்ட் ஜி. அப்படி போடு 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 தன்னாலே. ஓ அப்படியா, ரைட் தம்பி, அத கட்டே குடுறான். ஒரு 4 பேத்த அப்படியே மண்டையிலே போட்டாதான் நீங்க திருந்துவீங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் ஷாட் த்ரிஷா வந்து புடவை எடுத்து அப்படியே இடுப்புல சொருகுறாங்க. அது மட்டும் க்ளோஸ் போய் வச்சிருக்காங்க சினிமாட்டோகிராஃபர். சோ இந்த பாட்டுல அப்சர்வேஷன் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாங்ல சூரேகா அட்ரா அட்ரா சூரியன் தொட்ரா நல்ல ஃபயரான சாங் தான். திடீர்னு நடுவுல ஒரு லேடிஸ் வாய்ஸ் வரும். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 4 பொண்ணுங்க வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பொண்ணையே இப்படியே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. Patience is waning. Is this entertaining? இந்த மாதிரியான பார்வை ஒரு ஆணை குஷிப்படுத்துறதுக்காக அவங்க பெண்களை நடக்க விடுறது அப்ஜெக்டிஃபிகேஷன் தான். சோ அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் ஜி. த்ரிஷா கேல வீட்டு பொண்ணு, வில்லு பணக்கார வீட்டு பையன். த்ரிஷா அவங்க அம்மா கருப்பு கலர், விஜய் அவங்க அம்மா வெள்ளை கலர். சரி, முத்துப்பாண்டியோட வீட்டை போய் எட்டு போமே பார்த்தா அவங்க அம்மா கருப்பு கலர். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழைங்க, கெட்டவங்க, கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாருமே கருப்பு நிறத்துல இருப்பாங்க. பணக்காரங்க, நல்லவங்க இவங்க எல்லாருமே வெள்ளை நிறத்துல இருப்பாங்க. என்னது ரேசிசம் ஜீரோ. படத்துல வேலுவோட அம்மாவை பாத்தீங்கன்னா எப்பவுமே சமையல் கட்டுல இருந்தே தான் வெளியில வருவாங்க. அது ஏன் பெண்கள் அப்படின்னாலே சமையல் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேல அடுத்ததா நிறைய படங்கள்ல நானும் நோட் பண்ணி பாருங்க, அம்மா கேரக்டர் அப்படின்னாலே அந்த கேரக்டர் இன்னசென்ட்டா தான் இருக்கும். இன்னசென்ட்டா இருந்தா கூட பரவாயில்ல, அம்மா கேரக்டருக்கு அறிவே இருக்காது. அதே மாதிரி இந்த படத்துல வேலு அவங்க அம்மா அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச். இன்னசென்ட்டா ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் இருந்தா கேரக்டர் ஸ்கெட்ச் அறிவே இல்லாம இருக்கும் அப்படிங்கறதே இங்க ஒரு ரொம்ப பெரிய ஸ்டீரியோடைப். சோ ஸ்டீரியோடைப்ஸ்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் ஜி. அடுத்ததா சேஃப் பத்தி சொல்லணும்னா, ஹீரோயின் தனலட்சுமியை மையமா வச்சுதான் இந்த கதையே நகருது. தனலட்சுமி அவங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு half an hour கதையில வந்து டிராவல் ஆகுறாங்க. தனலட்சுமி மட்டும் தனியா, விஜய் இல்லாம. சோ ஹீரோயினுக்கு இந்த படத்துல அதிகமாவே ஃபேஸ் இருக்கிறதுனால ஃபேஸ்க்கு நம்ம தரக்கூடிய ஓவரால் கில்லி மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 1 பாயிண்ட். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.